அனைவருக்கும் வணக்கம். நாம் காலாங்கிநாதர் என்கிற மகத்தான சித்தர் அருளி செய்த உன்னதமான வாசி அனுபவத்தை சொல்லக்கூடிய ஞான பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். போகமாமுனிவர் பெற்றிருந்த அனைத்து விதமான ஞானத்திற்கும் காலாங்கிநாதருடைய உபதேசங்கள் தான் காரணம். அப்படிப்பட்ட காலாங்கிநாதர் போகருக்கு சொன்ன உபதேசங்களை நாமும் அவர் வாயிலாகவே கேட்பதற்கு புண்ணியம் செய்திருக்கிறோம். ஞானம் என்பது வாய்க்க வேண்டும், பிறவா பெருநிலை பெற வேண்டும், விரும்பிய காலம் வரையிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் வாசித்தீயை மூட்ட வேண்டும். புருவ மத்தியத்திலே காற்றை கொண்டு ஊதி ஊதி அந்த நெருப்பை அணையவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று காலாங்கிநாதர் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். அப்படி ஊதும் போது என்னதான் ஏற்படுகிறது, அதன் அனுபவம் என்ன என்பதை இன்றைய பதிவிலே காலாங்கிநாதர் சொல்ல கேட்கலாம். தானான தீபம் அது என்ன என்றால் தன் அறிவே அறிவான போதம் போதம். தேனான போதம் அது அமுத போதம். சிவசராசரங்கள் எல்லாம் செனித்த போதம். கோணான குறி இருந்த நாதமான குருவான சத்தமடா மாயா ரூபம். ஊனான ரூபம் அதை மாட்டி வைத்து ஓர் எழுத்தாய் நின்றதொரு ஆவிதானே. தீபம் என்று சொன்னீர்கள். தீபம் என்றால் என்ன? தலையை அறுத்து திறந்து பார்த்தால் அங்கே தீபம் இருப்பது தெரியுமா? ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் அனாட்டமி செய்து பார்த்தால் அங்கே தீபம் இருப்பதை அறிய முடியுமா? நிச்சயம் இல்லை. அந்த தீபம் எப்படி இருக்கும்? அந்த தீபம் என்பது அறிவு ஜோதியாக இருக்கிறது. அது போதமாக இருக்கிறது. முழுமை பெற்ற அறிவாக ஞானமாக இருக்கிறது. அதாவது புருவ மத்தியத்திலே இடைவிடாது மனத்தை ஆடாமல் அசையாமல் நிறுத்தி வைத்து காற்றை கொண்டு ஊதும் போது உருவாகக்கூடிய அந்த நெருப்பு தீபம் அல்லது ஜோதி என்பது அறிவு ஜோதியாக இருக்கிறது, ஞான ஜோதியாக இருக்கிறது. அது அமிர்தம், அது அறிவு, அது ஞானம். அதுவே சகல சீவராசிகளை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் தத்துவம். இந்த தத்துவத்தை உணர மட்டுமே முடியுமே அல்லாது உருவமாக வெளியிலே எடுத்து காட்ட முடியாது. எனவே இந்த யோக சாதன பயிற்சியின் மூலமாக புருவ மத்தியத்திலே உருவாகக்கூடிய இந்த யோக நெருப்பை, யோகத்தீயை பெரிதொருவர் பார்க்கும்படியாக வெளியே எடுத்து காட்ட முடியாது. அவரவர் தத்தமது அனுபவத்தின் வாயிலாக மாத்திரமே உணர முடியும், அறிய முடியும். இதைத்தான் காலாங்கிநாதர் இங்கே சொல்லுகிறார். தீபம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த தீபம் என்றால் என்ன என்று கேட்டால், கடந்த பதிவிலே நாம் பார்த்த போது புறத்திலே ஏற்றி வைத்து ஒரு தீபத்தின் ஜோதியை போல ஒரு மெல்லிய வெப்ப பிரகாசம் இருக்கும் என்பதை சொன்னோம். அந்த வெப்ப பிரகாசம் என்பதும் உணரக்கூடியதை அல்லாது பார்த்து அறியக்கூடியது அல்ல. அது போதமாக இருக்கிறது. அதுதான் அமுதமாகவும் இருக்கிறது. இதுதான் சகல சீவராசிகள் எல்லாம் ஜனிப்பதற்கும் அவற்றின் உற்பத்திக்கும் காரணமாக இருக்கிறது என்று காலாங்கிநாதர் சொல்லுகிறார். இரண்டு உயிர்கள் சேர்ந்து மூன்றாவது ஒரு உயிரை சிருஷ்டிக்கின்றன. ஆண் பெண் தத்துவங்கள் சேர்க்கையின் காரணமாக புதியதொரு தத்துவம் பிறக்கிறது. அந்த புதிய தத்துவம் ஆண் பெண் தத்துவங்களின் கலவையாகவே இருக்கிறது. ஒரு மனிதனின் உடலை எடுத்து பார்த்தால் அதிலே ஆண் தத்துவம் பெண் தத்துவம் என்கிற இந்த இரண்டு தத்துவங்களும் கலந்தே இருக்கின்றன. ஆணுக்குள்ளே பெண்ணும் பெண்ணுக்குள்ளே ஆணும் கலந்திருப்பதுதான் சிருஷ்டி. ஆண் மட்டும் தனித்திருந்தாலும் பெண் மட்டும் தனித்திருந்தாலும் அது எந்த வகையிலும் சிருஷ்டிக்கு உதவாது. திருநம்பியோ திருநங்கையோ கரு உருவாகி குழந்தை பெற முடியாது. ஆண் பெண் தத்துவங்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு உடல் மற்றொரு ஆண் பெண் தத்துவங்கள் இணைந்திருக்கக்கூடிய உடலோடு கலவையிலே ஈடுபடும் போது மட்டும்தான் சிருஷ்டி என்பது ஏற்படுகிறது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சகல சீவராசிகளுக்கும் பொருந்தும். இது எப்படி இருக்கிறது? அது அறிவாக ஆனந்தமயமான நெருப்பாக இருக்கிறது. அரசன் என்று ஒருவரை சொல்லுகிறோம். அந்த அரசன் யார்? அரசனின் தன்மை, கடமை என்ன? அரசன் தன் குடிகளை பேணி பாதுகாப்பது, காவந்து செய்வது, அரசாட்சி செய்வது என்றாகிறது. இங்கே நமக்குள்ளே அடங்கிய மனம் சத்குருவாக மாறுகிறது. சத்குருவாக மாறிய அந்த மனமே குருவாகவும் அரசனாகவும் இருக்கிறது. அரச குருவாக இருக்கிறது, அறிவு குருவாக இருக்கிறது.
ஞான குருவாக இருக்கிறது, ஆனந்த குருவாக இருக்கிறது, ஜீவசக்தியாகிய வாயு என்கிற உன்னத குருவாக இருக்கிறது. இந்த குரு என்பதும் அமைதியாக இருக்கவில்லை, நாதம் என்பதோடு இணைந்திருக்கிறது. நாதம் என்பது சுவாசத்தின் ஓசை. அந்த சுவாசத்தின் ஓசை என்பது உருவ மத்தியத்திலே இடைவிடாது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. காற்றின் சுழற்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய பிராண ஓசை அது நாதமாக இருக்கிறது. அந்த நாதம் என்பது ஓங்காரம் என்றாகிறது. ஓங்காரம் பிரம்மம் என்றாகிறது. இந்த ஓங்கார பிரம்மம் தான் குரு என்றும் ஆகிறது. இதிலே கிளம்பக்கூடிய சப்தம் என்பதுதான் மாயா ரூபத்தை உருவாக்குகிறது, அதிர்வலைகளை உருவாக்குகிறது. காற்றலைகளிலே கலந்திருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் சகல சீவர்களுக்குள்ளும் காற்றாக நுழைந்து இயக்கத்தை செய்து கொண்டிருக்கிறது. காற்று மெல்லியதாக வீசும் போது எந்த விதமான ஓசையும் கேட்பதில்லை. வெட்ட வழியிலே நின்றிருக்கக்கூடிய ஒருவர் எந்த விதமான மரம் செடி கொடிகளோ வேறு ஏதுமோ இல்லாத நேரத்திலே வேகமாக வீசக்கூடிய காற்றின் ஓசையை கேட்க முடியும். சடசடத்து கேட்கக்கூடிய காற்று எந்த ஒரு திடப்பொருளும் இல்லாத நிலையிலும் கூட இத்தனை சப்தமாக எப்படி ஒலிக்கிறது என்பது ஆச்சரியத்தை கொடுக்கும். வேகமாக வீசக்கூடிய சுழற்காற்று என்பது நமது காதுகளுக்கு தென்படக்கூடியதான ஓசையை கொடுக்கிறது. ஆனால் மெல்லிய தென்றல் காற்றிலும் ஒரு ஓசை இருக்கிறது. அந்த ஓசையை கேட்பதற்கு நமக்கு கூர்மையான காதுகள் வேண்டும். அந்த கூர்மையான காதுகள் என்பதை சப்தமாக தனக்குள்ளே உணர வேண்டும் என்றால் மனம் புருவ மத்தியத்திலே இணைந்து சத்குருவாக மாற வேண்டும். இது நடந்தால்தான் அது நடக்கும். ஏனென்றால் ஊனாக இருக்கக்கூடிய பருவுடலாக இருக்கக்கூடிய இந்த உடலை அடிப்படையாக வைத்துத்தான் வடிவமே இல்லாத நாதமயமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் தத்துவத்தை பார்க்க வேண்டும். இந்த ஊனாக இருக்கக்கூடிய உடலுக்குள்ளே உருவ மத்தியத்திலே இந்த ஜீவசக்தியாகிய வாயுவை மாட்டி வைத்து நிறுத்தி வைத்து அங்கே ஓர் எழுத்தாக நின்ற ஆவியாக இருக்கிற பிராணசக்தியை அறிய வேண்டும். அந்த ஓர் எழுத்து என்பதும் அகரம் என்கிற சந்திரகலையை குறிக்கக்கூடிய எழுத்துத்தான் என்பதை சகோதர சகோதரிகள் இந்நேரம் உணர்ந்திருக்கக்கூடும். ஆவி என்ற பிராணன் அது புருவம் மீது அடங்கினால் மறுபிறவி உண்டாம் பாரு. ஆவி என்ற பிராணன் அது முக்கோணத்தில் அடங்கினால் மறுபிறவி இல்லை இல்லை. ஆவி என்ற பிராணன் அது மூலத்துள்ளே அடங்கினால் வெளி ஒளியாய் அமர்ந்து நிற்கும். ஆவி என்ற பிராணன் அது அருகோணத்தில் அடங்கினால் வெளியோடே வெளியாய் போமே. மரணம் என்றால் என்ன? மறுபிறவி எப்படி ஏற்படுகிறது? மறுபிறவி இல்லாத நிலை என்பது எப்படி ஏற்படுகிறது? ஜோதி தேகம் ஆத்ம தேகம் என்பது எவ்வாறு வாய்க்கிறது? அண்டவெளியாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலே காற்றோடு காற்றாய் கலந்து மறைந்து விடக்கூடிய நிலை எப்படி ஏற்படுகிறது? இதற்கெல்லாம் என்ன நிலைகள் என்பதை பற்றி காலாங்கிநாதர் தெளிவாக சொல்லுகிறார். ஜீவசக்தியாய வாயு என்பது புருவ மத்தியத்தின் மீது லேசாக பட்டும் படாமலும் பயணித்தால் அப்போது மரணம் என்பது ஏற்பட்டால் நிச்சயமாக அடுத்த பிறவி என்பது ஏற்பட்டே தீரும். ஏனென்றால் இந்த ஜீவ காற்று என்பது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புருவ மத்தியத்திற்கு சென்று வந்து கொண்டேதான் இருக்கிறது. இது சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை குறிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே ஒருவர் இறந்துவிட்டால் அவர் நிச்சயமாக மறுபிறவி எடுத்தே தீர வேண்டும். சரி, இதுவே சற்று மாறி சந்திரகளை சூரியகளை சுழுமணி என்கிற இந்த முக்கோணத்திலே நின்று அடங்கி சுழலும்படியாக ஜீவசக்தியாகிய வாயு என்கிற வாசிக்காற்று சுழன்றபடியாக இருக்கும் போது ஒருவருக்கு மரணம் சம்பவிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அவர் மறுபடியும் உடல் கொண்டு பிறப்பதில்லை. வார்த்தைகளை சரியாக கவனியுங்கள். உடல் கொண்டு பிறப்பதில்லை, பிறவி எடுப்பதில்லை. ஆனால் ஆத்ம தேகத்தை கொண்டவர்களாக அண்டவெளியிலே சஞ்சரித்தபடியாகவே இருப்பார்கள். இதே ஜீவசக்தியாய வாயு என்கிற பிராணக்காற்று என்பது மூலத்தின் உள்ளே, அதாவது சுழுமுனை மத்தியத்தை தாண்டி சிரத்திற்குள்ளே ஒடுங்கி நின்ற நிலையிலே ஒருவருக்கு மரணம் என்பது ஏற்பட்டால் அப்போது அவர் ஜோதி தேகத்தை பெறுகிறார், அருள் தேகத்தை பெறுகிறார், ஆற்றல் தேகத்தை பெறுகிறார். அந்த நிலையிலே அவரால் நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்க முடியும். தேவதைகள் அல்லது தெய்வங்கள் என்கிற நிலையிலே கூட இவர்கள் மாறிவிட முடியும். இந்த நிலையிலே அமர்ந்தவர்கள் தங்கள் குலத்திற்கு குலதெய்வமாகவும் மாறிவிடக்கூடிய நிலை இருக்கிறது. சரி, அப்படி என்றால் மோட்சம் என்பது எப்படி இருக்கும்? ஜீவசக்தியாய வாயு என்கிற பிராணன் புருவ மத்தியத்திலே ஒடுங்கி அங்கே அடங்கி நின்றதோடு மாத்திரம் இருந்து விடாமல் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்திரதனம் என்கிற பாதையிலே
பயணித்து பழகிவிட்டால், ஜீவனை சென்று சேர்ந்து விட்டால், அப்போது வெட்டவெளியாகிய பராபரத்திலே கலந்து கரைந்து மறைந்து போகும். இந்த நிலைகளை அடைவது என்பது அத்துணை சுலபமான காரியமல்ல. மூலாதாரத்தை உணர்வோடு கடக்க முடியும். சுவாதிஷ்டானத்தை சற்று சலனத்தோடு கடக்க முடியும். மணிபூரகம் என்கிற நிலையை கூட ஓரளவு கடந்துவிட முடியும். அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்கிற தலங்களுக்கு பயணிக்க வேண்டும் என்றால் குருமார்களின் உதவி அவசியம் தேவையாகிறது. தக்கவர்களை மாத்திரம் கரம் கொடுத்து சித்தருவர் மக்கள் மேலே ஏற்றி விடுவார்கள். மற்றவர்கள் தயங்கி நிற்க வேண்டியதுதான். ஆனால் இங்கே காலாங்கிநாதர் சொன்னதைப் போல மறுபிறவி இல்லாமை, ஜோதி உடல் பெற்று இந்த உலகிலே வாழ்ந்திருத்தல், இப்படியான நிலைகளிலே சிறிது காலம் அவர்கள் இருக்க முடியும். அதன் பிறகும் அடுத்த நிலைகளை நோக்கி நகர்வதற்கு சத்குருமார்கள், ஏற்கனவே மேன்மையை பெற்றிருந்த குருமார்கள் இரக்கத்தின் பேரிலே கரம் பற்றி அழைத்துச் செல்ல வர வேண்டும். வருவார்களா? கரம் பெற்றி அழைத்துச் செல்ல வருவார்களா? காகபுஜண்டர் பெருநூல் காவியத்திலே புதண்ட மாமுனிவர் சொல்லியிருந்த வார்த்தைகள் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கவை. என் மக்களே, நான் சொல்லிக் கொடுத்தபடியாக இந்த யோக பயிற்சியை செய்து வாருங்கள். புருவ மத்தியத்திலே மனத்தை நிறுத்தி பழகுங்கள். அப்படி பழகும் போது புருவ மத்தியம் அசைவு என்பதை பெற்று மேல் நோக்கி எழும். அப்படி எழும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்கும் போது, அதாவது கால்வாசி மேலே ஏறும் போது உனக்கு யோக சித்தி என்பது கிடைத்துவிடும். அதன் பிறகு உன்னை கரம் பற்றி அழைத்துச் செல்ல நாங்கள் வருவோம் என்று காகபுஜண்டர் சொல்லியிருந்தார். அருமை சகோதர சகோதரிகளே, யோக சாதனத்திலே நாம் என்ன செய்கிறோம், பயிற்சியிலே என்ன எல்லாம் ஏற்படுகிறது என்பதை பற்றி காலாங்கிநாதர் மிக தெளிவாக சொல்லிய விளக்கங்கள் நிச்சயம் உங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கும். மேலும் ஆச்சரியங்களை அனுபவிக்க காத்திருங்கள் அடுத்த பதிவுகள் வரையிலும். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.